மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். கொண்டையம்பட்டியில் உள்ள குவாரியில் தொழிலாளர்கள் வெடி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென கற்கள் சரிந்து அவர்கள் மீது விழுந்தன. இதில் கல்குவியல் ஈடுபாடுகளுக்குள் தொழிலாளர்கள் புதையுண்டனர். உடனடியாக தொடங்கிய மீட்புப் பணியில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். மேலும் சிலர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் RP உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குவாரியானது உரிமம் பெற்றுதான் இயங்கினதா இல்லை உரிமம் பெறாமல் இயங்கினதா, இது யாருக்கு சொந்தமான குவாரி சார்? இந்த உயிரிழந்த உங்கள் குடும்பத்துக்கு நம்ம அரசு சார்பில் என்ன மாதிரி நிவாரணங்கள் கொடுக்க இருக்கீங்க? இது வந்து லைசன்ஸ்டு குவாரி தான், ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறார்கள். லைசன்ஸ் லெஸ்ஸி பேர் வந்து மிஸ்டர் சேகர். அவர் மேலே காவல்துறை மூலியமாக நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறார்கள். அவரோட நிவாரணம் பற்றி அவர் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தர் ஆக்ஷன் நம்ம அரசினுடைய விதிகளுக்கு என்னங்க எடுத்துருவோம். இந்த பணியாளர்கள் பணியின் போது உரிய அந்த பாதுகாப்பு கவசங்கள் அணிந்திருந்தாங்களா? நம்ம அரசோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பணியாற்றுறாங்களா? எப்படி சார்? இந்த குவாரியில் வந்து இப்போ லைசன்ஸ் கொடுக்கும்போது சட்டன் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒர்க்கர்ஸ் எல்லாருடைய சேஃப்டி, அவருடைய அட்டெண்டன்ஸ் எல்லாம் வந்து அரசு குவாரியில் அரசினுடைய விதிகளுக்கு என்னங்க பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். இப்போ காவல்துறை மூலியமாக FIR ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். என்ன காரணம், எவ்வாறு அவருக்கு இந்த விபத்து நடந்துருச்சுன்னது கரெக்டாக விசாரணை பண்ணக்கப்புறம் நம்ம கட்டாயமாக அரசினுடைய விதிகளுக்கு என்னங்க நம்ம நடவடிக்கை எடுப்போம்.